Taste the Daily. நாகை மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் புதிய தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். வெட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தடுப்பணை கட்டுவதால் 32 கிராமங்களில் உள்ள சாகுபடி நிலங்கள் உப்புத்தன்மைக்குரியதாக மாறிவிடும் என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உத்தம சோழபுரத்தில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் சாகுபடி நிலத்தை பறிகொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. வாடகை தொகையை உயர்த்தி வழங்க கோரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ஜேசிபி உரிமையாளர்களின் போராட்டம் 5ஆம் நாளை எட்டியுள்ளது. ஜேசிபி வாகனங்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் வாடகை மட்டும் உயராமல் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது 1000 ரூபாயாக உள்ள வாடகையை 1300 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் திமுக ஆட்சியில் உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதில்லை என ஜேசிபி உரிமையாளர்கள் விமர்சித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் நின்னக்கரை ஏரிக்கரையில் மிதந்த ஆண் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட ஆண் சடலம் ஏரியில் போடப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் மர்ம உயிரிழப்பு நடைபெறாத நாளே இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி தாமதமாக தொடங்கியதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. வருவாய் கிராமங்களில் ஜமாபந்தி கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வீட்டுமனை பட்டா, பட்டா பெயர் மாற்றம், முதியோர் உதவித்தொகை, சாதி சான்றிதழ் கோரி பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு வருகிறது. அதன்படி மாங்காடு வட்டத்திற்கு உட்பட்ட மக்கள் மனுக்கள் கொடுக்க வந்திருந்த நிலையில் 10 மணிக்கு தொடங்க வேண்டிய ஜமாபந்தி முகாம் அதிகாரிகள் வராததால் 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு தொடங்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பொறுப்பற்ற அதிகாரிகளின் செயலால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே நடத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மண்டல பொருளாளர் பாரதி மோகன் தலைமையில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி முழக்கங்களை எழுப்பினர். திமுக கூட்டணியில் உள்ள சிஐடியு தொழிற்சங்கத்தினரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அளவுக்கு விடியா ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணம் உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் தேர் திருவிழாவிற்காக மின்விளக்கு அமைக்கும் பணியினை வேடிக்கை பார்த்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். துளையானூரில் உள்ள சோழ பிராட்டியம்மன் கோயில் தேர் திருவிழாவிற்காக திங்கட்கிழமை இரவு மின்விளக்கு அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை வேடிக்கை பார்த்த உதயன் என்பவர் அருகில் இருந்த மின்விளக்கு கம்பத்தை பிடிக்கும் போது மின்சாரம் பாய்ந்தது. மயக்கமடைந்த அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சியில் சீரற்ற மின்சாரம் விநியோகத்தால் உயிரிழப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஜேசிபி இயந்திரங்களுக்கான உயர்த்தப்பட்ட வாடகை கட்டணத்தை அனுமதிக்க கோரி சேலத்தில் ஜேசிபி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கண்ணங்குறிச்சி மற்றும் குரங்கசாவடி பகுதிகளில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதிரி பாகங்கள் மற்றும் டீசல் விலை உயர்வின் காரணமாக ஜேசிபி இயந்திரங்களுக்கான வாடகை உயர்த்தி அறிவிக்கப்பட்டதாகவும் அதனை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என ஜேசிபி இயந்திர உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை தேனாம்பேட்டை அருகே இருந்த சேவை மையம் நலவாழ்வு மையமாக மாற்றப்பட்டதற்கு மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முத்தையா தெருப்பகுதியில் மக்கள் பயன்பாட்டுக்காக அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சேவை மையத்தை இருட்டடிப்பு செய்து அதை நலவாழ்வு மையம் எனும் பேரில் திமுக அரசு மறுபெயரிட்டுள்ளது. சேவை மையம் இல்லாததால் அரசு சான்றிதழ்கள் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ள மக்கள் விடியா ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருவதாக விமர்சனம் செய்தனர். சூறைக்காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த மேஃப்ளவர் மரம் வேரோடு சாய்ந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் நிலையில் வாகன நிறுத்துமிடம் அருகே இருந்த மேஃப்ளவர் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தபோது நல்லவேளையாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் கூட வலுவிழந்த மரங்களை அடையாளம் காணாமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எச்சரித்த நிலையிலும் கூட விடியா அரசின் அதிகாரிகள் விழித்துக் கொள்ளவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் நில விவகாரம் தொடர்பாக ஒருவர் அரை நிர்வாணத்துடன் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது வீட்டுமனை அளவீட்டில் குறைபாடு இருப்பதாக மனு அளித்தும் பல ஆண்டுகளாகியும் தீர்வு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். விடியா திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டிக்கும் வகையில் அரை நிர்வாணத்துடன் வந்து மனு அளித்ததாக சுரேஷ் தெரிவித்தார். விடியா ஆட்சியில் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் சட்டையை பிடித்து கேள்வி கேளுங்கள் என்று சொன்ன முதல்வர் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எப்போது விழிப்பார் என மக்கள் கேள்வி எழுப்பினர். வட்டசார் ஆய்வாளர் பணியில் இருக்கிறார். அவர் பண்ணின இவ்வளோ அக்கிரமத்தையும் மனுவாக கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஜிடிபி பெட்டிஷனில் மனுவாக கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தாசில்தாரர் திரு சம்பத்தை ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்தால் சந்திக்கவே விட மாட்டேங்கிறாரு. அதுக்கான ஆதாரமும் வீடியோ வச்சுருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதார வீடியோ என்கிட்ட இருக்குது. அப்படி இருந்தும் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கடலூர் அருகே தங்கள் கிராமத்திற்கு தனி ரேஷன் கடை வேண்டி கார்டுகளை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வந்த மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் 2000 ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் நியாய விலை கடை தனியாக அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தங்களது ரேஷன் கார்டுகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசில் விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அரசு அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10 வருஷமா எங்களுக்கு ரேஷன் கடை இல்ல. பக்கத்து ஊர்ல போய் தான் நாங்க ரேஷன் ஜாமான் வாங்குறோம். அங்க பிரச்சனை ஒண்டிக்கு முன்ன பின்ன தள்ளி விட்டு பிரச்சனை வருது. அடிக்கடி இதே பிரச்சனை வருது. எங்களுக்கு எங்க ஊருக்கு வேற கடை வரணும்னு நாங்க எவ்வளோ 10 வருஷம் போராட்டம் பண்றோம். என்னென்னோ பண்ணி பாக்குறோம். எங்களுக்கு கடை வரமாட்டுது. இப்போ கடை எங்களுக்கு தனி கடை கொடுக்கலன்னா நாங்க ரேஷன் கடை கார்டுலாம் நாங்க ஒப்படைச்சிட்டு நாங்க போயிடுவோம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வட்ட வழங்கல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த இதய நோயாளியான தீபனாவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள திட்டமிட்ட நிலையில் மருத்துவ காப்பீடு பெறுவதற்காக வட்ட வழங்கல் அலுவலரிடம் மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் அரசு அதிகாரி அலட்சியம் காட்டியதாக புகார் கூறிய மக்கள் மனிதாபிமானம் இல்லாத அதிகாரியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக வில்லன்களாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.